அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சீசா படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு நான் உங்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே செல்வா அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இறந்து போனவங்களை பதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, எம்பால்மிங், அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை முடிச்சது அந்த ரெட் பாடி திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கொண்டு போகணும்னு இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னால முடியல, நான் வேற ஆளை பார்த்து மாத்தி விட முடியுமான்னு கேட்க இந்த செல்வா அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு ஒரு போன் கால் ரிசீவ் ஆகுது. அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டு வெளியில ஒரு நபர் இறந்து போய் கிடக்குறார் அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறந்து போறவர் அந்த வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதாவது அந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ராஜு அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த வீட்டுக்குள்ள இருந்த அத்தர்வா மாலவிகா அப்படின்ற கணவன் மனைவிகளை காணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த செல்வா இருக்கா இல்லையா வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே பயந்து போறாரு. வேகமா திருவனந்தபுரத்துக்கு நானே போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இவர் கிளம்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோவான முகிலன் அப்படின்றவர் கிட்ட போகுது. போலீஸான இவர் கொஞ்ச நாள் விடுப்புல இருக்காரு, அதாவது லீவ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சீனியர் ஆபீசர் நீ உடனடியா சார்ஜ் எடுத்தாகணும், இங்க எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா இவர் நமக்கு வேண்டப்பட்டவர் தான். இவரோட அக்கா பையனோட வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு. அக்கா பையனையும் காணும், அவங்களோட மனைவியும் காணும். எங்க போனாங்க அப்படின்றது புரியல. லோக்கல் போலீஸ் உதவியோட நீ இந்த கேஸ் எடுத்து எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்க ஒரு வாரம் லீவ் போச்சு அப்படின்ற கஷ்டத்துல அந்த இப்ப ஒரு கொலை நடந்தது இல்லையா அந்த வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த கேஸ அபிஷியலா இவர் தான் எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள போனது அங்க இருக்க சிசிடிவி கேமராவை முதல்ல பாக்குறாரு. அங்க பார்த்தா ஹார்ட் டிஸ்க காணும். அது மட்டும் இல்லாம காணாம போயிட்டாங்க. அதாவது இந்த வீட்டுல இருந்து அத்தர்வா அண்ட் மாலவிகா அப்படின்ற ரெண்டு பேர் காணாம போயிட்டாங்க இருக்கு இல்லையா, அவங்களோட போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப், போனை காணும். அண்ட் இறந்து போனவரோட போனையும் காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த இறந்து போன நபர் விழுந்து கடந்த இடம் இருக்கும் இல்லையா அங்க இருந்து பல்வேறு விதமான இடங்கள்ல போட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது லீட் கிடைச்சா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறேன். நான் அப்படியே கட் பண்ண மாலவிகா அப்படின்ற அத்தர்வாவோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க கடைசியா உங்க பொண்ணு கிட்ட எப்ப பேசுனீங்க, உங்க பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சம்பவம் அதாவது இப்போ மார்ச் 12 இருக்கும். மார்ச் 8, 9 இவங்க எல்லாரும் கான்வர்சேஷன் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட இவங்க அப்பா இருக்கா இல்லையா மாலவிகோட அப்பா, அவர் இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்த காரணம் பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயமா இருக்கும். இவங்களோட பையன் அதாவது மாலவிகோட தம்பி இருக்கா இல்லையா ஒரு பொண்ணை காதலிப்பான், அது அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வீடு ஒண்ணு இருந்திருக்கும், அப்பா பேர்ல இருந்திருக்கும். இந்த வீட்டை தன்னோட பையனோட பேருக்கு மாலவிகாவோட அப்பா எழுத விரும்புறாரு, அதுக்கு மாலவிகாவோட சைன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு அதாவது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு தான் அக்கா கிட்ட நாங்கள் கடைசியாக நேரில் பேசிட்டு வந்தோம், ஒரு 2 நாள் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு எப்போ வரணும் அப்படின்ற மாதிரி ஃபோனில் கேட்டாங்க. அவ்வளோதான் சார், மற்றபடி எந்த கம்யூனிகேஷனும் நடக்கலன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண மாலவிகா கூட அக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்க. சார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அத்தர்வாவை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், அவ கேட்கவே இல்லை சார். இப்போ எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே சார்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. இவங்களோட அக்காவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாலவிகா போயிருப்பாங்க. தான் ஒரு பையனை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ காலேஜில் அத்தர்வா ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. இவங்க முதல்ல அங்க பாக்குறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. நட்பு ரீதியா இருந்த இவங்களோட பழக்க வழக்கங்கள் திடீர்னு ஒரு நாள் அத்தர்வாவோட அப்பா இறந்து போயிட்டார், அத்தர்வா தனிமையில போயிட்டார் அப்படின்ற மாதிரி சமயத்துல காதலா மாற ஆரம்பிக்குது. ஸோ 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக தான் அத்தர்வாவோட வேற ஒரு குணங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப வைலண்டா நடந்துக்கிறாள். ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதுல மாலவிகாவை காயப்படுத்துற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் மாலவிகா ஷேர் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சஜஷன் கேட்க இவங்க அத்தர்வாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு அவ்வளவா கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்னமோ அவனோட ஃப்ரெண்டான செல்வா மேலதான் சார் சந்தேகமா இருக்கு, எந்நேரமும் ஒன்னாதான் இருப்பானுங்க, நீங்க அவனை விசாரிச்சீங்கன்னா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்ல இவங்க அவனுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவன் திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கான், வந்ததும் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு ஆனா அதே சமயத்துல இறந்து போனார் இல்லையா ராஜு, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டால அவரை குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வேற எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டும் கிடைக்கல, 2 பிளட் சாம்பிள் மட்டும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு யார மேலேயாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அவங்களோட பிளட் சாம்பிள் மேட்ச்
மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்ல இவங்களுக்கு இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்ற மாதிரி இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா சந்தேகப்படுற வகையில யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. செல்வா வர வேண்டி இருக்கு. சரி, மிச்சம் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல பால் போடுறவர், வீட்டுல வேலை செய்யற நபர், நியூஸ் பேப்பர் போடுறவர் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் விசாரணை நடத்த அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா வீடு பூட்டப்பட்ட நிலையில தான் இருந்தது. இவங்களுக்கு ஏதாவது தேவையில்ல ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி கதவு திறக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ராஜு வேகமா வந்து 2 பேருமே ஊர்ல இல்ல, அவங்க வந்ததும் சொல்லி அனுப்புற அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. சோ அவரே இப்ப இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்றது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுதான் சார் நடந்ததுன்னு சொல்ல இவர் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல அடிக்கடி விசிட் பண்றது நீங்க மட்டும்தான். சோ அந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் தான் சொன்னா மட்டும்தான் என்னால இந்த கேஸை ஃபர்தரா கொண்டு போக முடியும், அதுக்கு நீங்க உதவுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவங்க எல்லாருமே அதுக்கு முந்தின நாட்கள்ல நடந்திருக்கும் இல்லையா, அதாவது கடைசியா இவங்க அந்த வீட்டுல வேலை செஞ்சப்போ அதை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மாளவிகா கம்பெனி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு கால் வருது அப்படின்ற மாதிரி ஓடி வந்திருப்பாங்க. அண்ட் டிரைவரை வீட்டுக்கு கூட்டு போக வீடு முழுக்க போக மூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பார்க்கும்போது இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, சிவனோட வேஷங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் தான் சிவன் அப்படின்ற மாதிரி பேரை சொல்லிக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி பொத்துன்னு ஒரு கட்டத்துல விழுந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவருக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்றாங்க. அவரை படுக்க வச்சுட்டு என்ன இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்க மாளவிகா மட்டும் இந்த விஷயத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்தது அப்படின்றது போக ஆரம்பிக்குது. இந்த அத்தர்வா திடீர்னு ஒரு நாள் சாமியாரை கூட்டு வந்து வீட்டில் நிறுத்துறாரு. இந்த சாமியாரால தான் என் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது, நம்ம கம்பெனியில் நிறைய லாஸ் வருதுல்ல, அது எல்லாமே இனிமேல் சரியா போக போதுமா. இந்த சாமியார் கடவுளால் அனுப்பப்பட்டவருமா அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாகவும் வைலண்டாகவும் பேசிட்டு சாமியார் கையில இருந்து ஒரு கயித்தை வாங்கி கட்டிக்கிறாரு. அதுல இருந்து தான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் தனிமையில இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே, நீ லூசர்ரா, உன்னோட பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி விதவிதமான வாய்ஸ்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்க இவர் அந்த செவுத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லா பொருட்களையும் பார்த்து அமைதியா இருங்கடா, வாய் திறக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இதை அந்த வீட்டுல வேலை செய்யறமா பாக்குறாங்க. சோ ஹீரோயின் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க தன்னோட கணவரை வந்து சாந்தப்படுத்துறாங்க. வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட வந்து அவருக்கு உடம்பு முடியாம இருக்கு, இந்த விஷயத்தை நீங்க வெளியில சொல்லாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு தன்னோட கணவரை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண கம்பெனியில ஒரு நாள் கணவர் வேகமா போறாரு. அங்க ஒரு 3 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு ஒரு ஓரமா போய் உட்கார அந்த சமயம்னு பார்த்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த சத்தங்கள் எல்லாமே இவருக்கு குரல்களா கேட்க ஆரம்பிக்குது. நீ ஒரு வேஸ்ட், நீ எவ்வளவு லாஸ் ஆக்கிட்ட தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க மனுஷன் எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு உட்காரு. அந்த கம்பெனியில இருக்க நபர் மாளவிகாக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்க வந்து இவரை சாந்தப்படுத்தி கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அவர் ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த எல்லா விஷயத்தையுமே மாளவிகா தான் பொறுத்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 3 பேருமே எப்ப கூப்பிட்டாலும் வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனோட அனுப்பி வைக்கிறார். அண்ட் செல்வாவும் திருவனந்தபுரத்துல இருந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் பயத்தோட தான் வந்து உட்கார்றாரு. அவரை அதட்டி என்னடா நடந்தது சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அக்காவோட பேச்சை கேட்டு இவங்க இந்த அத்தர்வாவை பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. முதல்ல அத்தர்வா போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாலும் நாளடைவுல நம்ம பண்ணது தப்போ, நம்ம அவளை சரியா ட்ரீட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களோட நினைவால ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக வீட்டுல வேலை செய்யற ராஜு செல்வாக்கு போன் அடிக்கிறார். அவர் வந்து பார்த்து இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா இவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சிகிச்சை தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இதனால அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் மாளவிகா இவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி செல்வா போன் அடிச்சு கூப்பிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த சைடு அத்தர்வாவும் நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினதால இவங்க மனம் கலங்கி அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு அந்த சாமி வேஷமும் அண்ட் பயங்கரமான வைலண்ட் பிஹேவியரும் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் செல்வாக்கு போன் பண்ணி வேகமா வர முடியுமான்னு சொல்ல அந்த மனுஷன் அங்க போய் பார்க்கும்போது அத்தர்வாவும் மாளவிகாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாளவிகா அத்தர்வாவோட கண்டிஷன் எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டர் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, அத்தர்வா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பைத்தியமா,
நான் பைத்தியமா நான் எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இத்தோட முடிவில் இங்க இருக்க யாருமே எனக்கு வேணாம், நான் என் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அம்மாவோட சமாதியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே வீட்டு வேலை செய்யறவரும் செல்வாவும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அம்மா சமாதியில படுத்துக்கிட்டு இங்க இருக்க யாருமே எனக்கு உண்மையா இல்லமா, நீங்க போனதுல இருந்து தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலமிட்டு பயங்கரமா குளிச்சுட்டு அங்கிருந்து தன்னோட நண்பர்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வராரு. வீட்டு வாசல்ல வந்து உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மனைவியை போட்டு பயங்கரமா திட்ட அவங்க எழுந்தே வரல. இதனால ஒரு பயங்கரமான பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட நண்பர் முத கொண்டு வீட்டுல வேலை செய்யறது வரைக்கும் நீங்க இங்க இருந்து போங்கடா, முதல்ல இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட செல்வா வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த நாள் காலையில திருவனந்தபுரத்துக்கு ஒரு எம்பால்மிங் பண்ணி பாடியை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வேலை வந்துச்சு. நான் அதுக்கு போயிட்டு இப்பதான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி முழுக்க இவரோட வாக்குமூலத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தேகத்தின் பேர்ல இவரை வச்சுட்டு அனுப்பி விடுறாப்ல. அண்ட் இந்த மனுஷனும் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டு போக இவரோட அம்மா இப்பதான் அத்தர்வா உன்னை பார்க்க வந்தா, நீ இல்லன்னு தெரிஞ்சும் இந்த சைடு தான்ப்பா போயிருக்கான்னு சொல்ல இவருக்கு தலைக்கால் புரியல. ஏன்னா போலீஸ்காரங்க இவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு அவர் போன திசையை நோக்கி போக்கிட்டே இருக்கு. இருட்டான ஒரு இடத்துல அத்தர்வா நின்னுக்கிட்டே இருக்காரு. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாக்குறாங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, பாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி செல்வா காருக்குள்ள அதாவது வண்டிக்குள்ள ஏத்தலான்னு போக அந்த மனுஷன் இவர் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டு இவரோட மனைவி எதுக்காகடா கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரி பதட்டத்தோட கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல போலீஸ்காரரும் இத்தனை லீட் கிடைச்சோம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, நம்ம எதை மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த ரெண்டு சீனையும் ஒன்னா காமிச்சு அப்படி இன்டர்மிஷனை நமக்கு போடுறாங்க. கட் பண்ணா செல்வா தன்னோட நண்பனை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க மனைவியோட சைன் இல்லாம இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல என்ன பண்ணுதுன்னு தெரியாம போன் கால் பண்ணி அவங்களோட மனைவி தான் பேசுறாங்க டாக்டர் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்ல போன்ல அவங்களும் இந்த மாதிரி நான் பெங்களூர் விஷயமா அதாவது கம்பெனிக்காக பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன், என்னோட கணவருக்கு நீங்க ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்க இதை கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ரொம்ப வயலண்டா இருந்த இந்த மனுஷனை சிகிச்சை மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சாந்தப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சுய நினைவுக்கு வந்துட்டாரு, அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கண்ணை திறந்து பாக்குறாரு, தன்னோட மனைவியை காணும், பக்கத்துல யாரையும் காணும். ஸோ தன்னோட நண்பர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, நீ இங்கேயே இருடா அப்படின்ற மாதிரி வேகமா போய் டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சிட்டா, ஆனா பழசு எல்லாத்தையுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல ஆமாப்பா சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு, அதுல அவனோட சின்ன சின்ன மெமரி பவர் எல்லாமே போயிருக்கும், என்ன அங்க பெரிய சண்டை தானே போட்டிருக்க போறான், அதெல்லாமே மறந்துட்டு போனா என்னப்பா உனக்கு பிரச்சனை இல்லையேப்பான்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பர் அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தன்னோட நண்பனை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் போலீஸ்காரங்க இந்த கேஸை நம்ம தப்பான விஷயத்துல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த காணாம போன ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அத்தர்வாவும் தன்னோட வீட்டு முன்னாடி போய் பார்க்க போலீஸ்காரங்க நின்றுகிட்டு இருக்காங்க. என் வீட்டு முன்னாடி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட மனைவி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உள்ள போகலான்னு ட்ரை பண்ண தடுக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டை ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இவரோட நண்பர் அதாவது செல்வா அந்த இடத்துக்கு வந்துட்டு வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க போறதா தெரியல. ஸோ இந்த விஷயம் அப்படியே நம்ம ஹீரோக்கு போக ஆரம்பிக்கிறது. அவர் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டி நின்றுகிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேரையும் அப்படியே ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் முதல் பார்வை செல்வா கிட்ட எதுக்காக இதை மறைச்ச அப்படின்ற மாதிரி. அண்ட் ரெண்டாவதா இவர்கிட்ட அதாவது அத்தர்வா கிட்ட போகும்போது அத்தர்வா இங்க என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமா ஐடியாவே இல்லாம நின்றுகிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவோ அவர்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக மாளவிகா எங்கடான்னு கேட்க இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆமா சரி நீ எங்க இருந்த இவ்வளவு நாளான்னு கேட்க இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்னு ஒரு பதில சொல்ல இந்த மனுஷன் அதாவது போலீஸ்காரர் இருக்கா இல்லையா வேகமா தன்னோட சீனியர் ஆபீசருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு அத்தர்வா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்கு இல்லையா, அங்க போய் விசாரிக்க அத்தர்வாவோட மனைவி போன் பேசினதால மட்டும்தான் அத்தர்வாக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாக்கா இருக்கு. அத்தர்வாவோட மனைவி பேசினாங்களா, அவங்க காணாம போனதால தானே நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பேசினாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கம்பெனி கிட்ட போய் கேட்கும்போது பெங்களூர்ல உங்களுக்கு எந்த விதமான பிசினஸும் இல்ல அப்படின்ற மாதிரி தெரியாது, ஆனா போன் கால்ல அவங்க பெங்களூருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த போன் காலை மேக் பண்ணி கொடுத்தது செல்வாதா இல்லையா, அவர் மேல சந்தேகம் திரும்ப ஆரம்பிக்குது. அந்த மனுஷனை பிடிச்சி உட்கார வச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, மாளவிகா காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் போன் கால் எப்படிடா போட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒன்னு
அந்த பொண்ணுக்கும் உனக்கும் அஃபேர் இருந்திருக்கணும். இந்த விஷயம் வேலைக்காரனுக்கு தெரிஞ்சதால அவனை போட்டு தள்ளிட்டு அவன் புருஷன் பைத்தியம்ன்றதுனால பழிய அவன் மேல தூக்கி போட்டுருக்கணும். அப்படி இல்லையா அந்த வேலைக்காரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கணும். உன்னோட ஃப்ரெண்டோட மனைவி இப்படி நடந்துகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்ததும் நீ போட்டு தள்ளிட்டு பழி எல்லாத்தையும் அவன் மேல போட்டிருக்கணும். இது ரெண்டுத்துல எதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சி அடிச்சு கேட்க, சார் அது பொண்ணு என் தங்கச்சி மாதிரி சார், என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பிளாஷ்பேக்கா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அத்தர்வாவை வீட்டுக்கு அமிச்சிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பினார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஒயின் ஷாப்ல போய் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு வேலைக்காரர்கிட்ட இருந்து கால் வருது. வேகமா ஓடி போய் ரூமுக்குள்ள பார்க்க ஒரு இடத்துல அத்தர்வா ஓரமா அழுதுகிட்டோம். இன்னொரு இடத்துல அந்த மாளவிகா இருக்காங்க இல்லையா, அவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் வீட்டு வேலைக்காரரும் அப்பா அவர் வேகமா வந்து மேல போய் படுத்துட்டாருப்பா, எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். திடீர்னு சாரோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா இப்படி நடந்து கிடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இந்த சைடு அத்தர்வாவும் டே அவ உண்மையிலே இறந்து போயிட்டாரடா, என்னோட மாளவிகாரை விட்டு போயிட்டாளாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. என்ன பண்ணது ஏது பண்றது அப்படின்றது யாருக்குமே புரியல. செல்வாவும் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாண்டான்னு சொல்ல, ஆனா அத்தர்வா பாத்தீங்கன்னா இதுக்கு சம்மதிக்கிறதா தெரியல. என் மாளவிகா வீட்டு நான் போக விரும்பல, போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியாடா, என் மாளவிகா இத்தனை நாள் என் கூட சந்தோஷமா இல்ல, இனிமேல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன்டா, நீ எம்பால்பிங் பண்ணுவல்ல அதை மட்டும் பண்ணி கூட்டுறான். என் மாளவிகா எவ்வளவு நாட்கள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் அவன் கூட வச்சுக்கிறேன் சொல்ல இத இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மறுக்கிறாரு. வேணா அப்படின்ற மாதிரி எவ்வளவு விஷயங்களை பேசி பார்க்க அத்தர்வா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. வீட்டுல வேலை செய்யறேன் அப்புறம் தம்பி இந்த ஒரு உதவியை பண்ணி கொடுங்க தம்பி, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசினதால இவர் என்ன படத்துன்னு தெரியாம மிஷின் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த உடலை எம்பால்பிங் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எம்பால்பிங் பண்ணி கொடுத்ததால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியிலே தான் இருக்கணும், அதனால இந்த ரூம்ல எப்பொழுதுமே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலனா கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருப்பாப்ல. நான் அப்படியே கற்பனை இதுக்கு அடுத்த நாள் காலையில வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல வேலை செய்யற நபர் இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்ற ஒரு நிலைமை. என்ன பண்றதுன்னு தெரியாம திருவனந்தபுரத்துக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாப்ல. ஸோ இதுதான் நடந்தது. அந்த மாளவிகாவோட டெட் பாடி இப்ப எங்க இருக்கு அண்ட் ராஜு எப்படி இறந்து போனார் அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல முக்கியலன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷனும் மாளவிகாவோட டெட் பாடி கிடைக்காத வரைக்கும் இந்த கேஸ் முடிய போறதே கிடையாது, நீ ஒண்ணு பண்ணு, ராஜுவை இந்த செல்வாதான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி உள்ள போட்டுட்டு மத்த எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஏன்னா செல்வா இதுல எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். பண்ணாத கொலைக்கு இவன் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட தான் கூட இருக்கிறவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. இப்போ இவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி உள்ள போட சொல்றாங்க. நாளைக்கு மாளவிகாவோட பொண்ணு கிடைச்சது அப்படின்னா அது இவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அந்த பைத்தியக்காரனை வெளியே விட போறாங்க. இதுதான் ஏன் நடக்க போகுது, இதுக்கு தான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அது கூடவே நம்ம ஏதோ ஒரு லீட மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு தான் புடிபட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அத்தர்வாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த ராஜு சம்பந்தப்பட்ட எல்லாரோட காலிஷி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல மாளவிகா அத்தர்வாவோட காலிஷி எல்லாமே இருந்திருக்கும். அதுல ஒரே ஒரு கால் மட்டும் ஒரு வித்தியாசமான பேர்ல போயிருக்கு அப்படின்ற மாதிரி மாளவிகாவோட காலிஷியில பதிவாயிருக்கும். அது என்ன அப்படின்ற மாதிரி முன்னாடி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அது இப்ப தூசி தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த மாளவிகாவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்தாரு. அந்த பொண்ணு கூட காணாம போன முந்தின நாள் அன்னைக்கு மாளவிகா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமா நடந்தது எதுக்காகமா கால் பண்ணேன்னு கேட்க இவங்க தயங்கி மாளவிகாவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் பேர் கார்த்திக் அப்படின்றது அவனை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல காதல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, போக போகதான் கார்த்திக்கோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த மனுஷன் சுத்தி முத்தி எல்லார்கிட்டையும் கடை வாங்கிட்டே இருக்காப்ல. அதுக்கான காரணம் என்னடா, எதுக்காக இவ்வளவு கடன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்கிட்ட ஒரு ஆன்லைன் கேம் இருக்கு, இதுல பல கோடி ரூபாய் நம்ம ஜெயிக்கலாம், அதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிக்காததால இவங்க மாளவிகா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களுக்கு அதாவது போலீஸ்காரருக்கு அப்படியே மாளவிகாவோட தம்பி மேல சந்தேகம் போக ஆரம்பிக்குது. அவனோட காலேஜ் அப்பாவோட காலேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போனாங்களே மாளவிகா, அந்த டைம்ல அப்பாவுக்கு ஒரு போன் கால் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த அப்பா விசாரிக்கும் போது சொல்லியிருக்க மாட்டார். இதுக்கு பின்னாடி இவருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட அவனை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் அனுப்பி வைக்க அந்த
மனுஷன் முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்கான். கன்ஃபார்ம் ஆயிடுத்து ஏதோ ஒரு வேலையை அவன் பண்ணிருக்கான் அப்படின்றது. இதனால அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு போக தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். போற வழியில இவனோட 2 கூட்டாளிகளை கூப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இத்தோட முடிவுல 2 கூட்டாளிகளையும் விட்டுட்டு இந்த கார்த்திக் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல என்னடா மாட்டிக்கிட்டீங்க, போச்சு, எல்லா உண்மையும் தெரிய போகுது, நாம செத்தோண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணி வைக்கிறான். தான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதே சமயத்துல இவனோட கூட்டாளிகளை போலீஸ்காரங்க அடிச்சு புழிஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கடான்னு சொல்ல இவனுங்க மூலமா ஓபன் ஆக ஆரம்பிக்குது நடந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமுக்கு அடிக்ஷன் ஆனவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கோடி கோடியா அழலாம் அப்படின்னு முனைப்புல தான் கையில காலில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிக்கிறானுங்க. வீட்டுல இருக்க எல்லாத்தையும் திருடி போட ஆரம்பிக்கிறானுங்க. முதல்ல அந்த கேம் மூலமா நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா இழந்துகிட்டே இருக்கானுங்க. சரி, இழந்ததை மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கடை வாங்கி வாங்கி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டானுங்கன்றப்போ இந்த விஷயத்தை தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இருக்கும். மாளவிகா கிட்ட இந்த விஷயம் வந்தது. மாளவிகா அப்பா கிட்ட சொல்லணும்னு போன் அடிக்க போன் எடுக்கிறது இந்த கார்த்திகா தான் இருக்கும். அப்பா கிட்ட போனை கொடுடா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவனை திட்டி தீர்த்துட்டு அப்பா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண இவன் போனை கட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். இவங்க விடுறதா தெரியல. மறுபடியும் இவனுக்கே போன் பண்ணி நீ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஆனா அந்த வீடு உன் பேர்ல எப்படி எழுதி வைக்கிறாங்க அப்படின்றதையும் நான் பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிருப்பாங்க. இவனுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒன்னா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அவ பணம் தர மாட்டேன்னு சொன்னாலா, என் வீட்டை எனக்கு தர மாட்டாளா, வாங்கடா கிளம்புங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணியாகணும்டா அப்படின்னு மாதிரி வண்டியில வேகமா வராங்க. அந்த சமயம்னு பார்த்து அத்தர்பா தன்னோட அம்மாவோட கல்லறையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருப்பா இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆகுது. ஸோ 3 பேரும் அங்க போய்கிட்டே இருக்கும்போது வீட்டுல அந்த லேடி மட்டும்தான் இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட தம்பி அக்காவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறான். உனக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது, இதோட விட்டுட்டு நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு மாதிரி அவங்கள இன்டைரக்டா மிரட்டி பார்க்க அவங்க மசிறதா தெரியல. உனக்கு அந்த வீட்டை எழுதி வச்சு மொத்தமா வித்துட்டு போகிறதுக்காடா, என்னை தாண்டி அந்த வீடு எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன், நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இவரை வெளியே தள்ளி கதவை சாத்த இவருக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுது. என்ன படுதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு பொருள் இருக்கும், எடுத்து ஒரே அடி, ரத்தம் சொட்டுது. இவங்க பயந்து போய் கதவை சாத்திக்கலான்னு போக உள்ள தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அடி. அந்த இடத்துல அவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் கல்லறைக்கு போயிட்டு அத்தர்வா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாருன்னு இருக்குமே. வீட்டுக்குள்ள வந்து தன்னோட மனைவி எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அசூர போதையில இருப்பார். சோ இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த நபரும் கொலைப்பழி எப்படி அவன் மேலதான் விழப்போகுது, அதை என் கண்ணால பாத்துட்டா பயங்கர போதையில இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வெளியே வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கலாம், அக்கா இறந்து போன செய்தி கிடைச்சதும் இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா 1 நாள் 2 நாள் ஆக்கிட்டே இருக்கு, விஷயம் வெளியவே தெரியல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்தாக்கணும்டா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு ஆள் இல்லாத நேரமா பார்த்து நைட்டு நேரத்துல உள்ள போக அங்க அந்த பொணத்தை காணும். இதனால வீட்டுக்கு நடுவுலயே நின்னுட்டு என்னடாச்சு நீ கொன்னியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க. வீட்டு வேலைக்காரர் இருக்கார் இல்லையா, பாத்துட்டாரு. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. வந்திருக்கிறது கார்த்தி தானே தெரிஞ்சதோ பயங்கர ஷாக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் இவன் உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது எடுத்து அவரை குத்தி கொலை பண்ண அவர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இவங்க கிளீன் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அக்காவை கொலை பண்ணிட்டானுங்க. அது வெளியே வரும், மாமா உள்ள போயிடுவார் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க, அது நடக்கல. இப்போ இதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா போலீஸ்காரங்க வருவாங்க, விசாரிப்பாங்க. அந்த ஆள் மேலதான் சந்தேகமாகும். இதனால என் அக்காவோட சொத்து எனக்கு தான், இந்த மாமாவோட சொத்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு இவனுங்க வந்தானுங்க இல்லையா, அந்த தடயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எதுவுமே தெரியாம எஸ்கேப் ஆயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் ஆகி முடிக்கிற இதே சமயத்துல அந்த கார்த்திக் இருக்காரு, அவர் இந்த உலகத்துல இருக்க நான் தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன்ப்பா, அந்த அடிக்ஷன் என மேலும் மேலும் ஏதாவது பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி கழுத்தை அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போக இவர் அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, எல்லாரும் பாக்குறாங்க, கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் இறந்து போனதால அவரோட கூட்டாளிகளுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவரோட தலைமையில ஒரு இன்டர்வியூ ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அந்த அத்தர்வாக்கு இருந்தது ஒரு மனநோய் தான், அதே மாதிரி இந்த கேமிங் விளையாட்டுல அடிக்ஷன் ஆன அவருக்கு இருந்தது ஒரு மனநோய் தான் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆபீசர் கிட்ட போகுது. அவர் இந்த கேஸ்
கேஸை முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு சந்தோஷம். ஆனா என்ன அந்த பாடி மட்டும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தி, அந்த விரக்தி அவரோட மூஞ்சில காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இன்சைடு மாளவிகாவோட கணவர் அண்ட் அவரோட நண்பர் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போகுது. மாளவிகாவை இவர் தான் எம்பால்மிங் பண்ணார் அப்படின்ற மாதிரி செல்வா சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்களோட டெட் பாடி கிடைக்காததால இவரை ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட நண்பருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, டே மாளவிகாவோட பணத்தை எங்க கொண்டு போன அப்படின்றது உனக்கு உண்மையாவே ஞாபகம் இல்லையாடான்னு கேட்க இவர் இல்லன்னு சோகமா தலையாட்ட அப்படியே கட் பண்ணி ஆளாட மாட்டமே இல்லாத ஊட்டி சைட்ல இருக்க ஒரு பெரிய பில்டிங்க காமிக்கிறாங்க. பயங்கரமான ஏசி ரூம்ல அவங்க, அதாவது அவங்களோட உடல் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன்.